பேருந்து நிலையத்தை முழுவதும் ஒப்பந்தம் செய்திருக்கிற அந்த நிறுவனத்தோடு மாநகராட்சி ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். அந்த கம்பெனியோடு ஒப்பந்தம் செய்து இவ்வளவு ரூபா தான் பணம் இப்படி அப்படின்ட்டு அந்த ரூபாயை நிர்ணயம் பண்றதுக்கு நிதித்துறையில் அவங்க நிதித்துறை பார்த்து அந்த தொகையை நிர்ணயம் பண்ண பிற்பாடு தான் இப்போ அந்த தொகை அந்த கம்பெனியாக நாங்கள் ஏற்றுக்கிட்டு அவங்களோட எக்ரிமெண்ட் போட போகிறோம். அதுக்கு இடையில் இப்போ இந்த பேருந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் ஆனதுனால இதை போடாமல் இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நல்ல நாள் அப்படிங்கிறதுனால இதை ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஓட்ட ஆரம்பிக்கும் போது என்ன மக்களுக்கு அடிப்படை தேவை, அதாவது அவங்க சிறுநீர் கழிக்க அல்லது 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகிறது, குடிக்க தண்ணி, நிற்க வைக்க உட்கார எல்லாத்துக்கும் வசதி இருக்கு. ஆனால் டீ பேசஞ்சர்ஸ் டீ வேணும் அப்படின்னா டீ கொடுக்கணும். சாப்பாடு வேணும்னா பர்மனண்டா இல்லாமல் பெரிய பெரிய ஹோட்டல் 10 ஹோட்டலுக்கு மேலே எடுத்து கலெக்டர், கமிஷனர், மேயர்லாம் சொல்லி பேக்கெட் ஃபுட்டு எடுத்துட்டு போற மாதிரி நின்று சாப்பிட்றது மாதிரி எல்லா இடத்துலையும் டீ காஃபி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால இறங்குற பயணிகள் அவங்களுக்கு பசிச்சதுன்னா சாப்பிட்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். குறிப்பா பேருந்து நிலையத்தை சிறப்பாக நடத்துறதுக்கு எல்லா வகையான அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்துருக்கிறோம். வேற கேட்டா சொல்லு. டிக்கெட்லாம் ஏற்றல, நேற்றே கலெக்டர் சொல்லி அதே ரேட் அப்படின்னு. இப்போ பார்த்தா கரூர் பஸ் மட்டும் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்துக்கிறேன்ட்டாங்க, பெரம்பலூரும் கரூரும். பாக்கி எல்லா பஸ்ஸும் இங்கே வருது. இங்கேருந்து போகிறது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் மத்திய பேருந்து நிலையம் ரூசாம்பிள்ளை அந்த பேருந்து நிலையம் போயிட்டு சின்னாப்பிள்ளை சத்திரம் பேருந்து நிலையம் போயிட்டு போகுது. இது கொஞ்ச நாளைக்கு அது பழக்கம் வர வரைக்கும் அது அப்படி தான் போவோம். பிறகு நகர பேருந்து மட்டும் எல்லா பேருந்து இதுக்கும் போகும். அப்சல் சிப் நேராக போனால் கூட நகர பேருந்து கனெக்ட் ஆகும். வேற அது ஏங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனைங்க. கலெக்டர் பேசுவாங்க, அதெல்லாம் மேலே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்தவங்க வரேன்னாங்க, இந்த உள்ளூர்காரங்க இவங்க இருக்கிறவங்க வரேன்னாங்க. எல்லாம் இந்த கலெக்டர் எல்லாம் பேசி எல்லாம் அவங்கவுங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுப்போம்ல. யாரு கொடுத்தாலும் திருச்சிக்காரங்க தானே, அதில் என்ன இருக்கு. எங்க சார் கொஞ்சம் காலம் ஆகும் சார். கொஞ்சம் இப்ப பாதி வண்டி இங்கிட்ட வந்துடும். இப்ப அதெல்லாம் ஃப்ரீயா இருக்கேன். எல்லா இடத்துலயும் வியாபாரிகள் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் கடை இருக்கு. அவங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரே ஆல் ஆஃப் சடன் எல்லாத்தையும் இழுக்க முடியாது. காலப்போக்கில் அதான் வரதான் வரும். இன்னைக்கே வந்துருமே, இன்னைக்கு வந்துருமே. எல்லாம் அவங்களோட ஓனர்ஸோட எல்லாம் பேசிட்டான்.